கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். இன்று புனித காவல் தூதருடைய விழாவை கொண்டாடுகிறோம். நற்செய்தி மத்திய நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 1-5 மற்றும் 10 வசனங்கள். பிரியமானவர்களே, உன் தாயின் கருவிலே நீ உருவாகும் முன்பே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொன்னவர் நமக்கு துணையாக பாதுகாப்பாக கடவுள் ஒரு தூதரை, ஒரு வான தூதரை நமக்காக கொடுத்திருக்கிறார் என்பதை அறிவோமா? எனவே நாம் தனியாக இல்லை, நமக்கு துணையாக, நமக்கு எப்போதும் பாதுகாப்பாக ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு சந்தோஷம் இல்லையா? மத்திய நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: இச்சிறியோருள் ஒருவரையும் இழிவாக கருத வேண்டாம், கவனமாயிருங்கள், இவருடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என்று ஒவ்வொருவருக்கும் ஒரு வானதூதர் இருப்பதாக இந்த வசனத்திலே நாம் புரிந்து கொள்ளலாம். விடுதலை பயணம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்த இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதனை அனுப்புகிறேன், அவர் முன் நீ எச்சரிக்கையாயிரு என்று சொல்வார். அப்படியாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் வழியில் துணையாக, பாதுகாப்பாக அந்த துணையாளர் இருக்கிறார். திருப்பாடல் 91 வசனம் 11 உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். நம்மை காப்பாற்ற ஆண்டவர் தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். தொடர்ந்து அவர் நம்மை காப்பாற்ற கட்டளையிடுகிறாராம். பிரியமானவர்கள் சகோதர சகோதரிகளே, ஒரு வியாபாரி எப்போதும் காலையிலே போய் மாலையிலே திரும்பி வந்து விடுவான். அப்படியாக ஒரு நாள் சென்ற போது தாமதமாகி விடுகிறது. காட்டு வழியிலே பயணம் செய்து தன் வீடு திரும்ப வேண்டியிருக்கிறது. அப்படியாக காடு, இருட்டு, தனிமை எப்படி இருக்கும்? பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படியாக பயந்து கொண்டு வருகின்ற வேளையிலே ஒரு அமானுஷ்ய சத்தம் ஒன்று கேட்கிறது. பயந்து மருண்டு கீழே மயக்கம் போட்டு விழுந்து விட்டான். காலையிலே கண் விழித்து பார்க்கிறான், அவன் வீட்டிலே இருக்கிறான், அவன் பெட்டிலே இருக்கிறான். அது எப்படி தன்னுடைய படுக்கையிலே வர முடியும்? ஆண்டவரே, இது எப்படி ஆண்டவரே என்று கேட்கும்போது ஒரு குரல் கேட்கிறது. காலையிலே நீ எழுந்து நீ வேலைக்கு செல்லும்போது, கடவுளே இந்த நாளில் என்னை ஆசுவதி, என்னை காப்பாற்றி என் கூட வா என்று சொன்னாய் அல்லவா? நான் கூட வந்தேன், நீ விழுந்தாய், உன்னை தூக்கி கொண்டு உன் வீட்டிற்கு வந்தேன் என்று சொல்ல, பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் சொன்னது ஞாபகம் இருக்கிறதா? நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை காக்கும்படி அவர் தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உண்மைதானே? பிரியமானவர்களே, இந்த காவல் தூதர்கள் என்னத்தான் செய்கிறார்கள்? அவர்கள் நமக்காக என்ன செய்கிறார்கள்? ஒரு 6 விதமான அவருடைய செயல்பாடுகளை இந்த விவிலியத்திலிருந்து நான் பார்க்கிறேன். முதலாவதாக, அவர்கள் கடவுளுடைய விருப்பத்தை, செய்தியை அறிவிப்பவராக இருக்கிறார்களாம். சில விவிலிய பகுதிகளை பார்க்கலாம். திருப்பாடல் 103 வசனம் 20, லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மத்திய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், மத்திய நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 2-7, தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 1-17, திருத்துதர் பணி 12ஆம் அதிகாரம் 1-17. கொட்டேஷன்ஸாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? நீங்களாம் இதை வாசித்து பாருங்கள். கடவுள் இந்த மீட்பின் வரலாறுல எவ்வளோ தூரம் அந்த காவல் தூதர்களை அனுப்பி தனது விருப்பத்தை சொல்லியிருக்கிறார், தனது செய்தியை மக்களுக்கு போய் சொல்லியிருக்கிறார் என்பது உங்களுக்கு புரிய வரும். இப்படி இந்த காவல் தூதர்கள் செய்தி அறிவிப்பவராக, மெசஞ்சர்ஸாக இருக்கிறார்கள். இரண்டாவதாக, இறை மக்களை காக்கிறவர்களாக, ப்ரொடெக்டர்ஸ், காக்கிறவர்களாக இருக்கிறார்களாம். தொடக்க நூல் 32ஆம் அதிகாரம் 24-33 வரை. அதில் யாக்கோப்போடு போராடியவர். திருத்துதர் பணி 2ஆம் அதிகாரம் 1-17 பேதுருவை சிறையிலிருந்து விடுவித்தவர். இப்படியாக அவர் காக்கிறவராக இருக்கிறார், விடுவிப்பவராக அவர் இருக்கிறார். திருப்பாடல் 91 வசனம் 11 தன்னை காக்கும்படி கடவுள் கட்டளையிடுகிறார். திருப்பாடல் 34 வசனம் 7, மத்திய நற்செய்தி 18ஆம் அதிகாரம் வசனம் 10, விடுதலை பயணம் 23 வசனம் 20-23 உள்ள வசனம், வழியில் உன்னை பாதுகாக்கும்படி இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன். இப்படியாக அந்த வானதூதர் ஒரு புரொடெக்டராக, காக்கிறவராக அவர் இருக்கிறார். மூன்றாவதாக, வழிகாட்டுபவராக அந்த காவல் தூதர் ஒரு கைடாக, நமக்கு ஒரு கைடு, ஆன்மீக குரு என்று சொல்லுவோம், நமக்கு ஆலோசகர் என்று சொல்லுவோம், ஆன்மீக குரு. அப்படியாக ஒரு கைடாக உங்களுக்கு யாராவது ஒரு கைடு இருக்கிறார்களா? மனித கைடு என்றால் ஆலோசனை குறைவாக இருக்கும். ஆனால் இறை கைடு என்று சொன்னால் அது
அது எவ்வளவு நிம்மதியாக, நிறைவாக, முழுமையாக, சூப்பராக இருக்கும் இல்லையா? அப்படியாக இந்த வானதூதர்கள் ஒரு கைடாக, வழிகாட்டுபவராக இருக்கிறார். தொடக்க நூல் 24ஆம் அதிகாரம் 7 43 வசனத்திலே ஆபிரகாமின் பணியாளருக்கு வழிகாட்டுகிறார். தொடக்க நூல் 48ஆம் அதிகாரம் வசனம் 17 16 வசனங்களிலே யாக்கோப்புக்கும், திருத்தூதர் பணி 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே பிலிப்புவுக்கும் அவர் வழிகாட்டுபவராக இருக்கிறார். காவல் தூதர் வழிகாட்டுகிறார், வழிகாட்டுபவராக பணி செய்கிறார். 4வது பணியாக நம்மை கண்காணிப்பவராக, வாட்சிங் ஓவர், நம்மை கண்காணிப்பவராக அவர் இருக்கிறார். திருப்பாடல் 34 வசனம் 7, திருப்பாடல் 91 வசனம் 11, மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனம் 10 காவல் தூதர்கள் நம்மை கண்காணிப்பவராக, வாட்சிங் ஓவர். பாருங்கள், ஒரு போலீஸ்காரர் இருக்கிறாரு, அவர் நம்ம எப்போதும் அப்படி இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன தப்பு செய்கிறோம் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? அப்படியாக கடவுள் நம்மை தண்டிப்பவராக அல்ல. ஒரு குழந்தை தத்தி தடுமாறி நடந்து செல்கிறது, பின்னாலேயே அந்த தாய் குனிந்து அவள் வருவதை பார்த்திருக்கிறோம் இல்லையா? அது எதற்காக பார்த்து கொண்டே வருகிறார்? வாட்சிங் ஓவர் என்று சொன்னால், இங்கே பிள்ளை தடுமாறி விடுமோ, கீழே விழுந்து விடுமோ என்று கையை அப்படியே வைத்துக்கொண்டே பின்னாலேயே வருவாள். அந்த பிள்ளை மீது அவ்வளவு பாசம். அந்த கடவுள் வாட்சிங் ஓவர், காட் இஸ் வாட்சிங் ஓவர் த்ரூ ஏஞ்சல்ஸ். பிரியமான சகோதரர்களே, அந்த கடவுள் இந்த வானதூதர் வழியாக கண்காணிக்கிறார் என்று சொன்னால் எதற்காக? கடவுள் நம்மை காப்பாற்ற தானே. அப்படியாக இந்த வானதூதர்கள் நம்மை கண்காணிக்கிறார்களாம். 5வதாக தீமையிலிருந்து, ஆபத்திலிருந்து நம்மை காப்பவர்களாக. எத்தனையோ சமயத்தில் நாம் உணர்ந்திருக்கலாம், மயிரில் நான் காப்பாற்றப்பட்டப்பா, எப்படி தான் அந்த உதவி வந்துச்சோ தெரியல, திடீர்னு ஒருத்தர் வந்து உதவுனாங்க, கடவுளை போல வந்து காப்பாற்றினாப்பா என்றெல்லாம் நம்ம படித்திருக்கிறோம், நம்ம கேட்டிருக்கிறோம், நாம் சொல்லிக்கிறோம் இல்லையா? அப்படியாக தீமையிலிருந்து நம்மை காப்பாற்றுபவராக இருக்கிறார். 6வதாக பரிந்துரைப்பவராக, நமக்காக பரிந்துரைப்பவராக. தூபம் போல் என் ஜெபம், தூபம் போல் என் ஜெபம் அது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நம்முடைய கண்ணீரை வானதூதர்கள் தோற்பையிலே சுமந்து செல்கிறார்கள். வானதூதர்கள் மேலே ஏறுவதையும் இறங்குவதையும், அப்படியாக அவர் ஏறுவதையும் நம்முடைய ஜெபங்களை எடுத்து செல்பவராக, தூபம் போல எடுத்து செல்பவராக, நம்முடைய கண்ணீரை சுமந்து செல்பவராக, பரிந்துரைப்பவராக இந்த வானதூதர்கள் இருக்கிறார்கள். இப்படியாக வானதூதர்கள் செய்தி அறிவிப்பவராக, நம்மை காக்கிறவராக, வழிகாட்டுபவராக, கண்காணிப்பவராக, தீமையிலிருந்து ஆபத்திலிருந்து காப்பவராக, பரிந்துரைப்பவராக இருப்பதை நாம் அறிவோம். பிரியமானவர்களே, இத்தனை ஆசீர்வாதமும் எப்படி உங்களுக்கு கிடைக்கும், எப்படி நீங்கள் அனுபவிக்க முடியும் என்று சொன்னால், ஒரு செய்தியை நன்கு கவனிங்கள். விடுதலை பயணம் 23ஆம் அதிகாரம் 22 23 உள்ள வசனத்தை நன்கு மனதிலே ஆழ பதித்துக் கொள்ளுங்கள். அதில் சொல்லுகிறது, நீ அவர் சொல் கேட்டு, யார் சொல் கேட்டு? காவல் தூதர் சொல் கேட்டு நடந்தால், நான் சொல்வது யாவற்றையும் கேட்டு செயல்பட்டால், நான் உன் எதிரிகளுக்கு எதிரியும் உன் பகைவனுக்கு பகைவனும் ஆவேன், ஏனெனில் என் தூதர் உனக்கு முன் செல்வார். பிரியமானவர்களே, அத்தனை ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால், அவர் சொல் கேட்டு நடந்தால், அவர் சொல்வது யாவற்றையும் கேட்டு செயல்பட்டால், அத்தனை ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெறுவது உறுதி. அருள் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம்.